வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்காண்டி பச்சை மிளகாய் மாங்காய் சம்பல்லாம் செய்ய போகிறேன். இந்த சம்பல் அப்படி ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட. இந்த சம்பல் இப்படி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம், என்னென்ன தேவையாண்டும் பார்ப்போம். இதில் இருக்கிற இவ்வளவு பொருளும் தான் இந்த சம்பலுக்கு தேவை. ஒரு பெரிய மாங்காய் எடுத்திருக்கிறேன், 8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். பச்சை மிளகாய் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுக்கலாம். 2 கப் தேங்காய் எடுத்துருக்கிறேன், இல்லாட்டி பாதி தேங்காய், 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி, தேவையான அளவு உப்பு, இவ்வளவு தான் வேணும். மாங்காய் நல்லா புளியாக இருந்தாலும் ஓகே, ஒரு மாங்காயை நீங்கள் அப்படியே போடலாம். இதை நான் இப்போ இந்த கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். அம்மியில் அரைச்சா கிரைண்டரில் அரைக்கிறத விட இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச வரை அம்மியிலேயே அரைக்கலாம். இந்த பச்சை மிளகாயை நான் இப்போ 8 பச்சை மிளகாயை பாதியாக வெட்டி இருக்கிறேன். இப்படி வெட்டி போடக அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாங்காயும் தோல் எல்லாம் சீவிட்டு கழுவிட்டு அப்படி சின்ன சின்னனாக வெட்டி இருக்கிறேன், அதையும் இதுக்குள்ளேயே போடுவோம். இதில் நான் சின்ன சின்னனாக வெட்டி வச்சிருக்கிற இஞ்சியையும் அதுக்குள்ளேயே போடுவோம். இதில் சின்ன வெங்காயம் இருக்குது, அதையும் அதுக்குள்ளேயே போடுவோம். கருவேப்பிலையும் அதுக்குள்ளேயே போடுவோம். இது எல்லாத்தையும் போட்டு நாங்கள் ஒண்டாத்தான் அடிக்க வேணும். இதுக்கு நீங்கள் கணக்காக தண்ணி விடக்கூடாது. ஒரு மேசக்கரண்டி அளவு தண்ணி விட்டால் காணும். வெங்காயமும் மாங்காயும் அடிக்காது தண்ணியாக வரும். அப்போ நீங்கள் நிறைய விடைக்க அது கொஞ்சம் தண்ணி பதமாக போயிடும். இப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நீங்கள் அடித்தா காணும். இப்போ நான் இதை அடிச்சிட்டேன். அடித்த அந்த பேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கோ. இப்போ இந்த சம்பலுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம். உப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இப்போ நான் இதில் திருவி வச்சுருக்கிற 2 கப் தேங்காய் பூவையும் இதுக்குள்ளேயே போடுறேன். தேங்காய் பூ போட்டுட்டு நீங்கள் நல்லா அடிக்க தேவையில்லை. 30 செகண்டுக்கு அடிச்சிங்களா சரி. இப்போ இந்த சம்பலை நான் அரைச்சிட்டேன். எப்படி வந்திருக்கேன்னு பாருங்கோ. தண்ணியெல்லாம் கணக்காக விட்டபடியே அது கணக்காகவே இருக்குது. நல்லா டேஸ்டான சம்பலாக இருக்குது. உப்பு புளி எல்லாமே கணக்காக இருக்குது. நான் செய்த பச்சை மிளகாய் மாங்காய் சம்பல் ரெடி ஆயிட்டுது. இந்த சம்பலை நீங்கள் எண்ணத்தோடையும் வேணுமெண்டா சாப்பிடலாம். பான், புட்டு, இடியப்பம், தோசை, இட்லி, வடை எது வேணுமெண்டாலும் இதை நீங்கள் சாப்பிடலாம். அப்படி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சம்பலை நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து பாருங்கோ. இந்த சம்பல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சா என்னுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் போடுங்க. புதுசாக பார்க்குற நீங்களாக இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டினையும் கிளிக் பண்ணினீங்கன்னாதான் நான் புதுசாக போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ.